பொய் பித்தலாட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்க ரோஹிணியை பார்த்தா உங்களுக்கும் ஓங்கி பல்லார்னு அறையணும் அப்படின்னு தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஜட்ஜு நாளைக்கு மறுநாள் இந்த கோர்ட் மறுபடியும் இந்த கேஸை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட வெளியில வந்து மீனாவும் ஸ்ருதியும் நிக்கிற பக்கம் கெத்தா நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி, என்ன மீனா, என்ன இன்னும் நீ எத்தனை சாட்சியை கொண்டு வந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட செல்லுபடி ஆகாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் மீனா ஸ்ருதி வாங்க போகலாம், இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 எட்டு வைக்க உடனே ரோஹிணியோ ஒரு நிமிஷம் மீனா, எங்க உன் புருஷன் முத்து என் முகத்துல முழிக்கிறதுக்கே மானக்கேடுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க திமிரா ரோஹிணி மீனா கிட்ட. உடனே மீனாவும் கோபப்பட்டு, இத பாரு ரோஹிணி, என் புருஷன் எந்த தப்பும் செய்யல, அவரு நேர்மையானவர், யாருக்காகவும் மானக்கேடுன்னு சொல்லி ஒளிஞ்சிக்க கூடிய தேவையும் அவருக்கு கிடையாது. நியாயப்படி யாரு பொய்யும் பித்தலாட்டமும் ஆடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு அசிங்கப்பட்டு ஓடி ஒளிஞ்சு நிக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி சொல்றாங்க, ஆமா நான் தப்பு தான் பண்ணினேன், ஓடி ஒளியணுங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது, ஏன்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கும் அந்த தப்பே இல்லைன்னு சாதிக்கக்கூடிய திறமையும் என்கிட்ட இருக்கு மீனா. போங்க போங்க, அடுத்தது ஏதாவது நல்ல சாட்சி இருந்தா, அதான் நாளைக்கு மறுநாள் கோர்ட்டு மறுபடியும் வர சொல்லியிருக்காங்கல்ல, கொண்டு வந்து நிறுத்துங்க, அதையும் நான் பார்ப்பேன் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு திமிரா போறாங்க ரோஹிணி. உடனே மீனாவும், ச்சே இவளை பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்றாங்க, டென்ஷன் ஆகாதீங்க மீனா, இனிமேல் தான் நாம இன்னும் கொஞ்சம் தீவிரமா யோசிச்சு நாளைக்கு மறுநாளே இவளோட ஆட்டத்துக்கு ஒரு அடக்குப்புள்ளி வச்சு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா டிவோர்ஸை வாங்கி இவ முகத்திலேயே இனிமேல் முழிக்காத அளவுக்கு பெர்மனண்டா இவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்ல, அதுக்குள்ள முத்து பின்னாடியே ஓடி வர்றாங்க. பலகுரலே மீனா நில்லு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. ஆமாங்க, என்ன சொன்னாங்க லாயரம்மா அப்படின்னு கேட்க, அந்த லாயரம்மா இதை விட வேற ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க மீனா, அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே அங்க கோர்ட்டு வாசல்ல நிக்கிறாரு முத்து. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, நான் ஒன்று சொல்லவா, நான் இப்பவே ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கேன், பத்தாததுக்கு எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது, நம்ம பேசாமல் கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் பார்த்து பேசினா என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு பலகுரல் சொல்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் பலகுரலே, நீ வேற, அந்த பாட்டி அதான் கிறிஷை கூட நம்ம எப்படியாவது உண்மையை சொல்ல வச்சிடலாம், ஏன்னா அவனுக்கு குழந்தை, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது, அவனுக்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லுவான், ஆனால் அவங்க அம்மா அதான் ரோஹிணியோட அம்மா என்ன இருந்தாலும் அவங்க புள்ள நல்லா சந்தோஷமாக வாழணும்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம போய் பேசி பார்க்கலான்னு எனக்கு என்னமோ ஸ்ருதி சொல்கிறது தான் சரின்னு தோணுது, வாங்க இப்போவே கையோட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி அதுக்கப்புறம் மீனா முத்துன்னு எல்லாருமா சேர்ந்து கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் பார்க்குறதுக்கு போகிறாங்க. ரோஹிணி அங்கே வீட்டுக்கு இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மீனா போய் பேசுகிறாங்க. அம்மா இதை பாருங்கம்மா, நீங்கள் சொல்ல போகிற உண்மையினால பாவம் மனோஜோட வாழ்க்கையும் அதுக்கப்புறம் உண்மைக்கு ஒரு நீதியும் கிடைக்கும், தயவு செஞ்சு நீங்கள் வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே கல்யாணி, எப்படிம்மா அவ என் பொண்ணாச்சே, அவளுக்கு வந்துட்டு நான் எப்படிமா வந்து சொல்ல முடியும் அப்படின்னு லட்சுமி அம்மாவும் சொல்ல, உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, மொத்த அங்கிள் நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மா தான் மனோஜ் அங்கிளை அங்கிள்னு கூப்பிடணும்னு அம்மாவை ஆண்டின்னு கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, வெளியில் வந்தாலும் அப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமாண்டா கிறிஷு அதுதான் உண்மை, ஆனால் அதை சொல்கிறதுக்கு தான் உன்னை இங்கே சிலர் தடுக்கிறாங்களே அப்படின்னு அங்கே கிறிஷோட பாட்டியை பார்க்க, உடனே தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில் போயிருங்க, ரோஹிணி வர நேரம் ஆச்சு, இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு எத்தனையோ நல்லது செஞ்சுருக்கீங்க, இந்த நன்றியை மறந்தவ நான் கிடையாது, இருந்தாலும் என் வாயால் உங்களை வெளியில் போங்கன்னு சொல்ல வச்சிடாதீங்க தம்பி, தயவு செஞ்சு வெளியில் போயிருங்க ப்ளீஸ், என் புள்ள கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும், அவ கூட சேர்ந்து என் பேரன் கிறிஷும் வாழணும் அப்படின்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா சுயநலமாக சொல்கிறீங்க, கிறிஷு நல்லா வாழணும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்லை, ஆனால் உங்கள் புள்ள திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது சரி, பெத்த வயிறு பித்துன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் வெளியில் வரும் பொழுது கரெக்டாக ரோஹிணி என்டர் ஆகிறாங்க. என்ன முத்தோ எதுக்கு இப்போ ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே தெரியாமல் வந்துட்டோம், உங்கள் வீட்டில் வந்து நல்லவங்க இருப்பாங்க, நியாயத்தை பேசுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன், ஆனால் உன் கூட சேர்ந்தவங்க தானே, அதனால தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க, நம்ம கிளம்பலாம் மீனாவா, இவகிட்டலாம் நம்ம எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கார் ஏறி 3 பேரும் போயிட, உள்ளே வந்த ரோஹிணி, என்னம்மா எதுக்குமா இப்போ அவங்க வந்துட்டு போனாங்க,
அவங்கக்கிட்ட ஏதாவது நான் வந்து நாளான்னைக்கு என் புள்ள ரோஹிணிக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி வச்சியா? சொல்லுமா, உன்னை நம்ப முடியாது. எப்போ பார்த்தாலும் முத்துவும் மீனாவுக்கும் ஆதரவாக பேசி இந்த வாட்டியும் நீ ஏதாவது எனக்கு அந்த வித்யா பழி வாங்கின மாதிரி அந்த மலேசியாக்காரன் அதான் மாமாவா நடிச்சானே அந்த மணி அவன் பழி வாங்கின மாதிரி நீயும் ஏதாவது உள்குத்து வேலை பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதை இப்போவே மாற்றிக்க. அதுக்கப்புறம் உன் புள்ள உயிரோடு இருக்கவே மாட்டேன். அப்புறம் என் பையன் கிறிஷ் அனாதையை அனுப்பான், அந்த பயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அவங்க அம்மாவையும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க ரோஹிணி. அதே சமயம் இனிமேல் கிறிஷை இங்கே வச்சுருந்தா கண்டிப்பாக ஆபத்து. ஏன்னா முத்துவு மீனாவோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணி. சிட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்னோட கேஸு அதான் டிவோர்ஸ் கேஸ் எனக்கும் மனோஜுக்கு இடையில நடக்குதில்ல, அந்த கேஸு நாளான்னைக்கு கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. அப்போ அது வரைக்கும் என் புள்ள கிறிஷையும் அவங்க கடத்திட்டு போய் சாட்சி சொல்கிறதுக்கு ஏதுவாக பயன்படுத்தினாலும் பயன்படுத்திடுவாங்க. அது வரைக்கும் 2 நாளைக்கும் அவங்களுக்கு எங்கேயும் தெரியாமல் நீ குழந்தை கிறிஷை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சிட்டி சந்தோஷப்பட்டுக்கிறாரு. என்ன தன்னால் வந்து மாட்டிக்கிறா, அதனால் அந்த பையனை வச்சுட்டே இன்னொரு 2-3 லட்சம் ரூபாய் இவகிட்ட வசூல் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு படு குஷியில் கிறிஷ் தானே நான் பார்த்துக்கிறேன் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கிறிஷை ரோஹிணி ஆட்டோவில் ஏற்றி இனி 2 நாளைக்கு இவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிட்டி கூட அனுப்பி வைக்க முயலை. உடனே கிறிஷ், ஐயோ இவங்களை பார்த்தாவே ஜடெல்லாம் வச்சுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு பார்த்தா ரொம்ப கொலை பண்ணுற கொலகார மாதிரி இருக்காங்கம்மா, நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது பாட்டி, என்னை காப்பாற்றுங்க பாட்டி அப்படின்னு அழுக. உடனே லக்ஷ்மி அம்மாவும், டேய் கிறிஷ், என்ன ரோஹிணி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இப்போ கிறிஷை அவன் கூட அனுப்பிச்சி வைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணியும், ஆமாம்மா நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னா ஒரு சில கஷ்டங்களை கிறிஷும் அனுபவிச்சு தான் ஆகணும், என் வயிற்றில் பிறந்த பாவத்துக்காக. அதனால் இதில் நீ தலையிடாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் சொல்ல, அதே சமயம் அங்கே பசி ஆகுதுன்னு சொல்லி ஹோட்டலுக்கு சாப்பிட போன சிட்டி கூட அப்படியாவது தப்பிச்சுடணும்னு அங்கே கிறிஷும் தப்பிக்க முயலை. மீனாவும் முத்துவும் கரெக்டாக என்ன சிட்டி கூட கிறிஷ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, டேய் கிறிஷ் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு சிட்டி அப்படியே வாயை பொத்தி கிறிஷை தூக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு முத்துவும் பின்னாடியே போய் ஃபைட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு கிறிஷை. முத்து மாமா என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அம்மா இந்த கொலைகாரனுக்கு என்னை விற்றுட்டாங்க, அதுவும் நான் ஏதோ கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லிடுவேன், அதனால் அங்கே இருங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் இவன் வர ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி என்னை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே வந்தான், என்னை காப்பாற்றுங்க முத்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷும் சொல்ல உடனே மீனா, என்னங்க இவ இந்த ரோஹிணி பெத்த பிள்ளையவே அவளோட சுயநலத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே சரிடா கிறிஷு, நான் உன்னை கூப்பிட்டு போய் சொல்ல வேண்டிய இடத்துல நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதே சமயம் சிட்டி கூட இருக்கிற ஆளு, என்ன அந்த கிறிஷ் தொலைஞ்சு போயிட்டான், அந்த ரோஹிணிக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிட்டியோ, டேய் அவ புள்ள காணாமல் போனது அவளுக்கே தெரிய வேண்டாம், விடு, என்ன நடக்குமோ நடக்கட்டும், அவள் வந்து என் பிள்ளைய என்கிட்ட திருப்பி அனுப்புன்னு கேட்குறப்ப அதுக்கப்புறம் உன் பிள்ளை எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிட்டியும் சொல்கிறாரு. உடனே கோர்ட்டில் ஹியரிங் வருது. அப்போ கெத்தா முத்துவும் மீனாவும் இல்லவே இல்லை, இந்த ரோஹிணி முதல்லயே மனோஜ் கிட்ட சொல்லலை, அதுக்கான சாட்சி இதோ இவன்னு சொல்லி கிறிஷை நிறுத்துறாங்க நீதிபதி முன்னாடி.